உங்களே கத்திட்டாரு. அசிங்கமா இருக்குதான் டிபின்னு சொன்னான். இப்போ மேஞ்சிங்க வர வேலை வச்சுக்காத, ஏய் பூனா உங்க அம்மா வந்தாங்கன்னா அவள் தான் உன்னை அப்படின்னு உங்களை மிரட்டினாரு. அதோட விட்டுட்டேன். இப்போ இடையில அவங்க அம்மாவை இட்டுன்னு போகிறது, அவங்க அம்மாவே பார்க்குறது, அவங்க அம்மாவே எல்லாம் செய்யுது. சாபம் விட்டு விட்டு அவ மாட்டானே வேற மாதிரி பேசுறது லாங்குவேஜ். யாரு? அவங்க அம்மா. செத்து ஒய்ய மாட்டானே, எங்கன்னா நிம்மதியாக இருக்கலாம்னா செத்து ஒய்ய மாட்டான். பெரிய இம்சையாக கர்மாவும். சோபன் பாபு சிலை அந்த போகிறோம் மேத்தா நகரில் நடு ரோட்லன்னு ஆன்னு வச்சுக்கிறாங்க. அந்த வீட்டில் எத்தனை பேர் இருந்தாங்க நீங்கள் வாழ்ந்த வீட்டில்? உங்கள் வீட்டுக்காரர், நீங்கள், அப்புறம் பாப்பா. வேற யார் யாரெல்லாம் இருந்தாங்க? மாமியார்? மாமியார் எங்கே இருந்தாங்க? அவங்க பொண்ணாண்டியே இருப்பாங்க. அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னீங்களே, பிள்ளைய ஆஸ்பத்திரி வருவாங்க, இட்டுன்னு போவாங்க, ஆஸ்பத்திரி போவாங்க, இட்டாந்து விட்டுருவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்து. ஆமாம், அங்கே மருமக ரொம்ப திட்டுவாப்பில் அசிங்க அசிங்கமாக அவங்கள. ஆல்ரெடி அவங்க அப்பாவுக்கு இருந்ததுங்களா மேடம், இது செத்த பிறகு தான் சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் என்னத்துக்கு வந்துக்கிறோன்னு கேட்டிங்கனாக்கா, அம்மா நான் ஒன்றே ஒன்று தான் கேட்க வந்தேன். இவளுக்கு வெளியே வந்து அந்த குழந்தைய விட்டு போ பயமாகுது. இது சின்ன பாப்பா. பக்கத்தில் வந்து பில்டிங் கட்டுறாங்க இந்திக்கார பசங்க. சரிங்க. ஃபுல்லாக அந்த பக்கம் பில்டிங்கு, அந்த பக்கம் ஃபுல்லாக இந்திக்காரனுங்க தான் சுற்றி, வீட்டை சுற்றி இந்திக்காரங்க தாங்கிறாங்க பேச்சுலர்ஸுங்க. இந்த குழந்தைய விட்டு இவ வேலைக்கு போனால்னா, நான் இருக்கிறது அரும்பாக்கம், இவ இருக்கிறது எம்எம்டி கல்கி நகரில். அதனால நான் வந்து அரும்பாக்கத்துலேருந்து என்எஸ்கே நகர் வந்து அங்கேருந்து உள்ளே போனோம். முடியாது. இவங்க மாமியார் வந்து பொண்ணு வீட்லேயே இருக்கிறாங்க. பையன் செத்தான், அதோட கிடையாது பொண்ணு. என்ன பண்ற, அந்த குழந்தை என்ன தோணுது, என்ன வாங்கி தர, சாப்பிட்டுச்சா, பாலுக்குதா, என்ன? அவங்க பேத்தியும் தானவோ? ஒரு வார்த்தை கிடையாது. அவங்க நாத்தனாரு நவம்பர் போனதோட கையை கழுவி சுத்தமா கான்டாக்ட் கிடையாது. அவங்க நாத்தனாருமா 11ஆம் மாதம் 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. 10,000 ரூபாயில் 30,000 எழுதி வச்சுக்கிற ஹவுஸ் ஓனர். 10,000ல் 8,000 ரூபாய் வாடகை கொடுத்துட்டோம். 1,500 ரூபாய்க்கு வத்தி பேட்டி மாதிரி ஒரு டிவி வாங்கி வச்சுக்கிறேன். 500 ரூபாய் சேலுக்கு வச்சுக்க போனா, பாலுக்கு பாப்பா கேட்கறத வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு போயிட்டு எனக்கு மாத்திரை வாங்கணும், இவ்வளோ பார்க்கணும். குழந்தை போனால் ஆயா எனக்கு இது வேணும், ஆயா அது வேணும், மகாயா எனக்கு இது வேணும். பாட்டிக்கிட்ட தானே கேட்க.